ஆண்டவரை இப்படியாய் வேதத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரம். மத்தியேயு எழுதின நற்செய்தி நூலிலே நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. இயேசு ஒரு முறை நடந்து வருகின்ற பொழுது தன்னுடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சில கேள்விகளை இயேசுவிடத்தில் கேட்ட பொழுது, இயேசு அழகாக அன்பாக சிறு பிள்ளைகளை தன்னிடத்தில் வரவழைத்து நேசித்து, இப்படிப்பட்டவர்களுக்கு சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க இந்த பூமியில வாழ்ந்தபோது வாக்குரைத்து எடுத்துக்கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்க பரலோக பரம. அல்லேலூயா. சரி, மத்திய எழுதின நற்செய்தி நூலில வேளையில் சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று சில கேள்விகளை இயேசுவிடத்தில் கேட்டார்கள். கேட்டவர்கள் வேற யாரும் இல்ல. கேட்டவர்கள் யாருன்னு கேட்டா 12 சீடர்கள். இவர்கள் தான் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சைலண்டா இருங்க. என்ன கேட்டாங்க அவங்க? என்னமா கேட்டாங்க? என்ன கேட்டாங்க சீடர்கள்? பரலோக ராஜ்யத்துல யாரு பெரியவனா இருப்பான் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு மறுமொழியாக உத்தரவு சொல்றாரு. என்னன்னு சொல்றப்பா கவனிங்க. இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அந்த பிள்ளையை அவர்கள் நடுவே நிறுத்தி, இது யாருக்கும் சொல்லல, தன் சீடர்களை பார்த்து சொல்றாரு. ஏற்கனவே மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட 12 சீடர்களுக்கு சொல்ற பதில் தான். திரும்ப அந்த வார்த்தை வாசிமா. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அந்த சிறு பிள்ளையை அந்த சீடர்கள் மத்தியிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க மாட்டீர்கள். அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆனா நம்ம பார்ப்போம், அற்பமா என்ன சிறு பிள்ளைகள் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிறு பிள்ளைகளை பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்கு உரியது, இவர்களை போல தன்னை மாற்றிக்கொள்ளாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று இந்த பூமியில வாழ்ந்து நம்ம அற்பமா எண்ணப்படுகிற சிறு பிள்ளைகள் இடத்தில் தான் தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது நமக்கு சாட்சியாக அவர் ஏற்படுத்தி வைத்துட்டு போயிருக்கார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மிக மிக்கவர்கள், மிக விலை உயர்ந்தவர்கள், இவர்கள் மதிப்பிற்குரியவர்கள், கனத்திற்குரியவர்கள். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் காட்டியும் பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டது என்று சொல்லவில்லை. மத்திய நற்செய்தி நூல்ல 19வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். நான் நித்திய ஜீவனை அடையும்படி என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இளைஞன் கேட்கின்ற பொழுது அவன் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? நான் சிறு வயது முதல் நான் கடைபிடித்துட்டு வரேன். பரலோக பாருங்க, அவன் வேதத்தை ஃபுல்லா நீங்க கடைபிடிச்சாலும் ஆனா இந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னா தன்னை தேவனுடைய திட்டத்திற்கு நேராக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக இந்த சிறு பிள்ளைகள் தேவன் என்ன சொன்னாலும் அதை கேட்கின்றது போல தேவனுடைய பிள்ளைகள் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இந்த சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு தன்னை மாற்றிக் கொள்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஏனென்றால் பரலோக இவர்களுக்கு நன்மையும் தீமையும் அறியாதவர்கள். சரி, பரலோக ராஜ்யத்துக்கு தான் போக முடியும், வேற எதுவும் இந்த பிள்ளைகளுக்கு நன்மை இல்லையா? தொடர்ந்து வாசிங்கம்மா. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இங்க சண்டை போட்டுக்கிறாங்க சீடர்கள் எல்லாம். நான் பரலோக ராஜ்யத்துக்கு வந்தா யாரு பெரியவனாய் இருப்பேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்த்து சொல்றாரு, இந்த சிறு பிள்ளை போல நீ தேவராஜ் நேராக
போக வேண்டும் என்றால் சிறு பிள்ளைகள் எப்படி நம்ம சொல்றத, பெரியவங்க சொல்றத, தாய் தகப்பன் சொல்றத, அண்ணன் தம்பி சொல்றத, சொந்த பந்தம் சொல்றத, உறவினர்கள் சொல்றத, நண்பர்கள் சொல்றத எப்படி அப்படியே கேட்குதோ அது போல தேவ ராஜ்யத்தை கொண்டு வருகிற, தேவனுடைய வார்த்தையை சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவர்களெல்லாம் கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள் என்று எண்ணப்படுவார்கள். அதற்கு சாட்சியாக இருப்பது இந்த சிறு பிள்ளைகளே, நம் மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளே. ஏனென்றால் இவர்கள் மூலியமாகத்தான் தேவராஜ்யம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே இந்த இடங்களிலே இவர்கள் மூலியமாக தான் தேவராஜ்யம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் குடும்பங்களிலே சமாதானம் நிலைத்திருக்கும், இவர்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படவும், இவருடைய வாழ்விலே தேவராஜ்யம் நிறைவேறவும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தேவராஜ்யம். தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சிறு பிள்ளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உபத்திரவங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக அதனுடைய தீமையான செயல்களை இந்த சிறு பிள்ளைகளுக்கு நம்முடைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தீமைகள் கலைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள்